அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடாக ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்துடலாம். த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் dy by dx equal to root y with initial condition y of 0 equal to 0 as unique solution, no solution, infinitely many solution, two distinct solution. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒன் ஆஃப் த இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க y of 0 equal to 0. ஓகே, ஃபஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ஒரு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக ரெண்டு இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கண்டிப்பாக n இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஓகே, அது நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட இனிஷியல் கண்டிஷன் வந்து y of 0 equal to 0 கொடுத்துட்டு இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷனா, நோ சொல்யூஷனா, இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, டூ டிஸ்டிங் சொல்யூஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட் என்னன்றது சொல்லிடுறேன். நீங்கள் அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை ஒரு செகண்டில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அந்த ரிசல்ட் என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். சொல்யூஷன் இஃப் dy by dx equal to k times y power alpha with y of x naught equal to 0 for any x naught belongs to i. I is an interval. Okay, I is an any interval, closed interval a comma b. dy by dx equal to k into y power alpha with y of x naught equal to 0 for any x naught belongs to i as unique solution if option A k is less than 0 and alpha is less than 1. ஓகே, அதாவது ஆல்ஃபா லேஸ் பிட்வீன் 0 to 1 இருக்கணும். இது வந்து யூனிக் சொல்யூஷன் if k is less than 0 and alpha lays between 0 to 1 as infinitely many solution if k is positive and alpha lies between 0 to 1. ஓகே, ஸோ இதான் அந்த ட்ரிக்கு. அதாவது உங்களுடைய dy by dx equal to k times y power alphaவாக இருந்து with y of x naught equal to 0 for any x naught belongs to i. நல்லா கவனிச்சிக்கணும். இந்த ரைட் ஹேண்ட் சைட் கண்டிஷன் ஆல்வேஸ் ஜீரோவாக இருக்கணும் ஃபார் எனி இன்புட் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகே, இந்த டைப் ஆஃப் கண்டிஷன் கொடுத்து இப்படி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து எப்போ யூனிக் சொல்யூஷன் வச்சுருக்கோம், கே வேல்யூ லெஸ்ஸனாக இருக்கணும். இங்கே இருக்கிற கே வேல்யூ லெஸ்ஸர் ஜீரோவாக இருக்கணும். ஆல்ஃபா வந்து லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்கணும். சப்போஸ் இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் எப்படின்னா இந்த கே பாசிட்டிவாக இருக்கணும், இந்த ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்கணும். ஸோ கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். dy by dx equal to y root y, கரெக்டுங்களா? அப்போ dy by dx equal to இது எப்படி எழுதிக்கலாம், 1 times y power 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே கே பார்த்தீங்கன்னா 1, ஆல்ஃபா பார்த்தீங்கன்னா 1/2. கரெக்டாக? இப்போ கே வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் தான், ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் 0 to 1 தான். அப்படின்னா செகண்ட் கண்டிஷன் இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் when k is positive and alpha lies between 0 to 1. அப்போது இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய கே வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்குது, அந்த ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் 0 to 1 இருக்குது. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்றது கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. இந்த ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஸ்டடி மெட்டீரியல் இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரிசல்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ dy by dx equal to k times y power alpha y of x naught equal to 0 x naught belongs to i as unique solution if k less than 0 and alpha lies between 0 to 1. It has infinitely many solution, k is positive, alpha lies between 0 to 1. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். dy by dx equal to minus half times y to the power 101 divided by 102 as dash with y of 1 equal to 0 initial condition. பார்த்தோன்னே சொல்லிடலாம் k is less than 0, alpha is lies between 0 to 1. so it has unique solution. ஓகே, இது சொல்லுங்கள். dy by dx equal to 1/2 times y power 3/4 with y of 2 equal to 0. Initial condition first order differential equation k positive, alpha lies between 0 to 1. so it has infinitely many solution. புரியுதுங்களா? ஸோ இதான் இது போல் ப்ராப்ளத்தை நீங்கள் இப்படி தான் ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுட்டு ஷார்ட்கட்டில் முடிச்சுட்டு போயிடணும். இதுக்கெலாம் நம்ம டைமே எடுத்துக்கூடாது. இது நீங்கள் சால்வ் பண்ணலாம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் வேரியபிள்ஸ் அப்புறம் கொண்டு வந்து நீங்கள் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் கண்டுபிடிச்சி போடலாம். பட் அதெல்லாம் நம்மளுக்கு லென்த்து ஒர்க்கு. ஜஸ்ட் இந்த ரிசல்ட் அப்ளை பண்ண மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ் எப்படி அக்கர் ஆகும் அப்படின்னா ஒரு தேரம், அந்த தேரத்து ஸ்டேட்மெண்ட்டுக்கான ப்ராப்ளம் செட்டு இப்படி தான் டிஃபைன் பண்ணுவாங்க.
ஸோ இது போல் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய வீடியோஸ் நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.